ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் காங்கி யூடியூப் சேனல்லேருந்து பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இப்போ ஒரு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்தமாரி ஒரு வாட்டி செஞ்சு குழந்தைங்களுக்கு குத்த பாருங்கள். அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்பவும் லைக் பண்ணுவாங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம இப்போ வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 2 சைஸு தக்காளி, பூண்டு, கத்திரிக்காய் ஒரு 3 எடுத்துக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். புளி ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இது தாளிக்கிறதுக்கு, அந்த எண்ணெயில் தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் இது பண்ணி வச்சுருக்கேன். இது வதக்கி அரைக்கிறதுக்கோசரம் தனியாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் ஏன் நான் அப்படி அரைஞ்சி வச்சுருக்கேன்னா, இடையில பூச்சிக்கிச்சு இருக்கும் இல்லையா, அதனால் நான் இப்படி அரைஞ்சி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் நம்ம இந்த கத்திரிக்காய் வெறுமா அந்த உப்புலாம் எதுவுமே போடாதீங்க, அந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுமாரி ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தாளிச்சிட்டு இதில் கத்திரிக்காய் போடும்போது இன்னும் டேஸ்ட்டாக மணமாக வாசனையாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம கத்திரிக்காய் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் இருக்குது இல்லையா, அது நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா நம்ம எண்ணெய் கத்திரிக்காயில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுனால அதுலேயும் எண்ணெய் இருக்கும். அதனால் நம்ம அந்த கடாயில் இருக்கிற எண்ணெயை சும்மா கொஞ்சம் மூட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் அந்த எண்ணெயில் நம்ம இப்போ ஒரு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு, அது ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு பூண்டு, கருவேப்பிலை ஒரு சின்ன கொத்து, இதெல்லாம் போட்டு அரைக்கணுன்றதுனால அது முதல்ல எண்ணெயில் சோம்பு, மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணுன்னே நம்ம அரைஞ்சி வச்சுருக்கிறோம் இல்லையா, வெங்காயம், தக்காளி, கொஞ்சோண்டு தேங்காய் பல்லை, அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு, பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு தட்டில் ஆற வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அதே கடாயில் நம்ம எண்ணெய் மூட்டு வச்சு இல்லையா ஒரு கிண்ணத்தில், அது இன்னும் கொஞ்சம் ஊற்றி தாளிக்கிறதுக்கு நம்ம எப்பயும் போல் நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி தாளிப்போம் அதே மாதிரி தான் மெத்தடு. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு, முழு பூண்டு அப்படியே போடுங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அது நல்லா வதங்கட்டுன்ற கேப்பில் இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அது பேஸ்ட் மாரி நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். நீங்கள் தேங்காய் வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லை எங்களுக்கு தேங்காய் பிடிக்காது குழம்புல போடுறதுனா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வெறும் தேங்காய் மட்டும் போடாது அப்படியே கூட வதக்கிட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம், தக்காளியில். அப்புறம் நம்ம வதக்கி வச்சுக்கிற கத்திரிக்காய், அப்புறம் குழம்பு மிளகாத்தூள், என்னுடைய குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. மஞ்சள் கொஞ்சோண்டு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நம்ம அழைச்சி வச்ச விழுது இருக்குது இல்லையா, அதையும் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா தண்ணி அந்த மிக்ஸி ஜார்லேயே அரைச்சி தண்ணி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இப்போ நம்ம ஒரு புளி, பெரிய நெல்லிக்காய் சைஸு இது ஊற வச்சு இல்லையா, எலுமிச்சம்பழம் சைஸு, பெரிய எலுமிச்சம்பழம் சைஸு புளி, அதை கரைச்சி நல்லா எடுத்துக்கோங்க. எனக்கு அப்படியே இருக்கிறதுனால அப்படியே எடுத்துனா, உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு தெரிலனா ஒரு தனியாக ஒரு கிண்ணத்தில் கூட நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு அப்புறம் குழம்புல கூட நீங்கள் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு சரியாக இருக்குதான்னு பார்த்துட்டு எந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சாவே போதும். ஏன்னா கத்திரிக்காய் நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கிறதுனால கொஞ்சம் வெந்துட்டுருக்கும். அதுக்கப்புறம் சுட சாப்பாடில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும்.